வாஷிங் மிஷின்ல பிளக் பாயிண்ட் எரிஞ்சு போச்சுன்னு கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் போய் பார்த்துருந்தோம். வாஷிங் மிஷின்ல உள்ள டாப்பு பார்த்தீங்கன்னா வந்து சாக்கெட்லேயே வந்து ஒரு பின் வந்து உள்ள மாட்டிக்கிட்டு அதை எடுக்க முயற்சி பண்ண நான் எடுக்க முடியல. அதை எடுக்க முடியாத காரணத்தினால நம்ம வந்து ஒரு சாக்கெட்டும் ஒரு டாப்பும் ஒன்று வாங்கியிருந்தோம். சாக்கெட்டை மாற்றதுக்காண்டி நம்ம போர்டை காட்டி பார்த்துருந்தோம். உள்ள பார்த்தீங்கன்னா வெறும் 1 ஸ்கரம் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் 1 ஸ்கரம் ஒயரில் வந்து வாஷிங் மிஷின் ஓடாதான்னு கேட்கலாம். ஆனால் வந்து ஓடும், ஓடாதுன்னு இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் நிறையவே ஹீட் ஆகுதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. வாஷிங் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1.5 அல்லது 2.5 போடுறது ரொம்பவே நல்லது. எதனாலும் பார்த்தீங்கன்னா வந்து சில வாஷிங் மிஷின்லாம் வந்து 1900 வாட்ஸ் வரைக்குமே சில வாஷிங் மிஷின் எடுக்குது. 1 ஸ்கரம் ஒயரில் வந்து 1900 வாட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. 1 ஸ்கரம் ஒயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 750 வாட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வந்து வாட்ஸ் அதிகமாகவே டிஃபரன்ஸ் வரும். வெறும் 350 வாட்ஸ்லையும் வாஷிங் மிஷின் இருக்குது. அதே இது 2000 வாட்ஸுக்கும் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. அதனால தான் சொல்றது நம்ம வந்து ஒயர் போடும்போது ஒரு 2.5 ஒயர் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வெறும் 350 வாட்ஸ் தான். ஆனால் வந்து ஏதோ லூஸ் கண்டென்ட்னால இது வந்து எரிஞ்சு போயிருக்குது. நீங்க வாஷிங் மிஷினுக்கு என்ன ஒயர் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.